கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபையின் சமூகம் உங்களோடு இருப்பதாக. யாக்கோபு புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிற பொழுது, வைராக்கியமும் விரோதமும் எங்கு இருக்கிறதோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் இருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். டாப்பில் அந்த வசனத்தை போட்டிருக்கேன், படிங்க. வைராக்கியம் பாராட்டுறது, ஏதாவது ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு பிடிவாதமாக நிற்கிறது. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாமே மாறக்கூடியது தானே. நம்ம வைராக்கியமாக ஒரு காரியத்தை பிடித்து வைத்து கொண்டு அதுதான் அப்படின்னு நம்ம சாதிக்கக்கூடாது. அடுத்தது நான் சொன்னது தான் அப்படின்னு சொல்லி சில பேர் சாதிப்பாங்க. சில பேர் தான் சொல்கிற சார்ந்திருக்கிற கொள்கை நம்பிக்கை தான் பெருசுன்னு சாதிப்பாங்க. இதனால தான் பிரச்சனை, கலகம். வீடு, பிஸ்னஸ்ஸு, ஆஃபீஸு, ஸ்கூல், படிக்கிற இடங்கள், வேலை செய்கிற இடங்கள், தேசம், கட்சிகள், ஆளுகை, அட்மினிஸ்ட்ரேஷன், பலவிதமான இடங்களில் பிரச்சனைக்கு வர்றதுக்கு காரணம் அந்த வைராக்கியம், கோபம். வைராக்கியம் பாராட்ட சில காரியங்களை வைத்துக்கொண்டு அப்படியே வைராக்கியம் பாராட்டும் பொழுது அங்கே பிரிவினை வந்துடும், சண்டை, கலகம், துர்ச்சைகள், துஷ்ட காரியங்களை செய்கிறது, துன்பப்படுத்துகிற காரியங்களை செய்கிறது. இப்படி பலவிதமான காரியங்கள் வரதுக்கு காரணம் வைராக்கியமும் கோபமும். இந்த கோபப்படுறது, சில விஷயங்களை பிடிவாதமாக பிடிச்சிக்கிட்டு சண்டை போடுறதெல்லாம் சமாதானத்தை கெடுக்கக்கூடிய காரியங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லார்ட்டையும் கூடுமான வரைக்கும் சமாதானமாக இருங்க. சில பேர்கிட்ட சமாதானமே இருக்க முடியாது, அது வேற. சில பேர்கிட்ட சமாதானமாக இருக்கலாம். அந்த மாதிரி ஆட்களை செலக்ட் பண்ணணும். அடுத்தது வைராக்கியம் பாராட்டும் பொழுது அந்த வைராக்கியம் நியாயமானதாக இருந்தால் பரவாயில்ல. ஒன்றுமே இல்லாத காரியங்களுக்கு நம்ம அதை பிடிவாதமாக நிற்கும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல தோல்விகள், இழப்புகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் விட்டு வெளியே வர வேண்டியது இந்த நாளில் ரொம்ப அவசியம். இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், நம்முடைய மனதை இலக்குவாக்கி கொள்ளணும். கடினப்படுத்திக்காமல் நம்ம சிந்தனைகளை இலக்குவாக்கி நம்ம காரியங்களை ஆராய்ந்து பார்த்து நியாயமான காரியங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாது, கூட இருக்கிறவங்க புரிந்து கொள்ள முடியாது, அவங்கள பேசி வேத வசனங்களை அவங்களுக்கு எடுத்து சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் அவங்களையும் வைத்து நாம் தனிப்பட்ட முறையில் அதிகமாக ஜெபிக்கும் பொழுது அந்த வைராக்கியம், கோபம், விரோதம் இதெல்லாம் அப்படியே எடுபட்டுரும். கர்த்தர் எங்கே வந்துடுறாரோ, கர்த்தருடைய பிரச்சனை எங்கே வந்துடுதோ அங்கே சமாதானம் வந்துடும். இப்போ நம்ம எந்த காரியத்தையும் நம்ம என்ன செய்யணும், வைராக்கியத்தை எடுத்து வெளியில் வச்சுட்டு கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து வச்சிடணும். ஜெபிச்சுட்டு ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும். ஜெபிச்சுட்டு கர்த்தர் என்ன நமக்கு சொல்கிறாரோ அந்த சமாதானத்துக்கான காரியங்களை நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு போகணும். குடும்பம், வேலை, பிஸ்னஸ், எல்லா இடத்துலையும் சொல்கிறோம். தேசம் சமாதானத்தால் ஆழப்படணும். நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய பிள்ளைங்க தேசத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.